சேலத்துல பிஜேபி நிக்கட்டும், பாசிட்டிவா நெகட்டிவா நானே காட்டுறேன் போதும். ஏங்க அப்போசிஷன் பார்ட்டி எல்லாம் வேண்டாங்க, சேலத்துல நிக்கட்டோங்க, நான் தனியால தோக்கடிக்கிறேங்க, நான் எலெக்ஷன்ல நிக்காம தோக்கடிக்கிறேங்க, எந்த ஒரு கழுதையை கூட நிக்க வச்சு ஜெயிக்க வைப்பேன். எழுதி வச்சுக்கோங்க. இவர் பண்ற கூத்துக்கு இந்த எலக்ட்ரல் பாண்ட் ஒன்னொன்னு வந்து வெளியே வந்துட்டு இருக்குல்ல, இப்போ மக்களுக்கு ஏதோ ஹானஸ்ட் அண்ணாமலை நினைச்சுக்கிட்டாங்க. இங்க பாவப்பட்ட மக்கள் மோடி ஏதோ ஹானஸ்ட் நினைச்சுக்கிட்டான். இப்ப அந்த பிம்பம் ஃபுல்லா உடைஞ்சு போச்சு. கட்சிக்கான டொனேஷன் வாங்க கூட அப்படின்னா நம்ம சொல்லவே வரல. கட்சி டொனேஷன் வாங்கும், ஆனா இங்க வெளிப்படையா நாங்க வந்து இடி ரேட போடுவோம், இடி ரேட போட்டு பணத்தை புடுங்குவோம். அது எப்படி பண்ண முடியுது இவங்கனால? எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலமா பண்ண முடியுது. ஜே.கே. வாசன் இப்ப புதுசா அன்புமணி ராமதாஸ் சேர்ந்திருக்காரு. பாமகவுக்கு ஒரு விஷயம் ரொம்ப கிளியர் ஆயிடுங்க. பிஜேபிக்கு கண்டிப்பா பாமக உள்ள வந்தனால லாபம் இருக்கு, ஆனா பாமகக்கு இருந்த ஓட்டு போயிடும். இது போன்று அரசியல் சார்ந்து எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண ஆகாயம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே. பிரதமர் மோடி எதற்காக தொடர்ந்து தமிழகத்திற்கு பயணம் மேற்கொள்கிறார்? வாக்குகள் கிடைக்குமா? கொங்கு மண்டலத்தை தன் கைக்குள் கொண்டு வருகிறதா பாஜக? இதை பற்றி பேசுவதற்காக சமூக செயற்பாட்டாளர் பியூஷ் மனுஷ் நம்முடன் இணைகிறார். வணக்கம் திரு பியூஷ் மனுஷ். வணக்கம் சார், சொல்லுங்க. சேலத்தில் இருக்கீங்க, இன்னைக்கு பிரதமர் மோடி கூட்டத்தை கலந்துட்டாரு, போனீங்களா? நான் போனேங்க. நம்ம இந்தியன் ரயில்வேஸோட ரயில்வே ஸ்டேஷன் போனேன். அங்க ஒரு 80 கோடி ரூபாய் நாசமா பண்றாங்க. 80 crores பியூட்டிபிகேஷன் ப்ராஜெக்ட் சொல்லி டவுன் பஸ் எல்லாம் வெளியே நீட்டு வச்சுட்டாங்க. டவுன் பஸ் எல்லாம் மக்களை ஃபர்ஸ்ட் நான் பிறந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். சேலம் ரயில்வே ஸ்டேஷன் உருவாக்குனதுல இருந்து டவுன் பஸ் உள்ளதான் வரும். கேம்பஸ்குள்ள வந்து மக்களை பயனாளிகளை யார்கிட்ட ஏத்திட்டு போவோம். இப்போ சடனா மோடியோட சொன்ன மாதிரி மோடியோட ஆட்சி இங்க வந்திருக்கு போல. இந்தியன் ரயில்வேஸ்ல மோடி ஆட்சி தான். தொடர்ந்து சாமானியர் மக்களே வேணாங்கிறாங்க. வந்தே பாரத் வந்து ஏறினா போதும், கார்காரங்க மட்டும் வாங்க, கார்காரங்க உள்ள வாங்க, டவுன் பஸ் காரங்க வெளியே இருங்கன்ட்டாரு. அப்புறம் நடந்து வரவங்களும் பேரிகேட் போட்டாங்க நடுவுல. நான் சுத்திட்டு வரணும் நடந்து. அதுக்கு 2-3 போஸ்டர் எல்லாம் ஒட்டிட்டு வந்திருக்கேன். அது வேணா மோடிக்கு வரவேற்பு கொடுத்திருக்கோம். மீட்டிங் போல நீங்க? என்ன மீட்டிங்க்கு? அவர் பேசின மீட்டிங் போல. ஆமா, ஒரு பக்கம் வந்து ஒரு முக்குல பேசினாரு. அழுதாரு போல. ஆமா, ஏதோ அழுதுட்டு இருந்தாரு போல. ஊன்ட்டு அழுதுட்டு போனாரு. இன்னைக்கு அவருக்கு இப்ப பயங்கர பயம் வந்துருச்சு. நார்த் இந்தியால ஓட் அலையன்ஸ் எல்லாம் ஒரு மாதிரியா செதிரிச்சிட்டு இருக்குங்க. நார்த் இந்தியால அப்போசிஷன் கொஞ்சம் யுனைடடா வந்திருக்கு. யூபியில போன எலெக்ஷன்ல வெறும் 1000 ஓட்டுல ஒரு 100 சீட்டு வந்து எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கு பிஜேபி. வெறும் 1000 ஓட்டு. இப்போ இந்த தடவை சமாஜ்வாதி பார்ட்டி சட்டப்பேரவை தேர்தல், அசம்பிளி எலெக்ஷன். ஆமா, அசம்பிளி எலெக்ஷன். ஆமா, அசம்பிளி எலெக்ஷன்ஸ் தான். யூபி எலெக்ஷன் அசம்பிளி எலெக்ஷன் தான். சோ சமாஜ்வாதி பார்ட்டியும் காங்கிரஸும் சேர்ந்து வந்துருச்சாங்க. ஆம் ஆத்மி பார்ட்டியும் காங்கிரஸும் டெல்லியில சேர்ந்து வந்துருச்சு. இந்த அப்போசிஷன் அலையன்ஸ் கரெக்டா உட்கார்ந்துட்டு இருக்கு. அதுலயும் பல சிக்கல் இருக்கு. ஆனா இந்த அளவுக்கு உட்கார்ந்தாவே போதும், பிஜேபி தோக்கடிச்சிடலாம். அந்த பயத்துல புது புது இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. சப்போர்ட் இல்லாத இடத்துக்கு எல்லாம் சுத்திட்டு இருக்காரு. அதனாலதான் இந்த லாங் டியூரேஷன் ஆஃப் ஓட்டிங்க்கு இந்த இத்தனை ஃபேஸ் எலெக்ஷன் வச்சிருக்காங்கல்ல. 1980 எல்லாம் 3 நாள் எலெக்ஷன் முடிச்சுட்டா இந்திரா காந்தி. எலெக்ஷன் வச்சாங்க, ஒரே நாள்ல ஓட்டு வச்சாங்க, அடுத்த நாள் கேப்பு, 3ஆவது நாள் கவுண்டிங்கு, முடிஞ்சது. தைரியமா ஆட்சிக்கு வந்துட்டு போயிட்டாங்க. எவ்வளவு பயம் ஒரு ஆட்சியாளருக்கு இருக்கோ அவ்வளவு எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க அந்த எலெக்ஷன் கேம்பெயினிங்க. சுத்தணும்ல, ஊருக்கு போய் பிச்சை வாங்கணும், ஓட்டு பிச்சை வாங்கணும். புது புது இடத்துக்கு வர ஆரம்பிச்சிருக்காரு, எனக்கு ஓட்டு கொடுன்ட்டு. சேலம்ல ஒரு தாக்கம் ஏற்படுத்திச்சு. சேலம் அவருக்கு ஒரு தாக்கம் ஏற்படுத்துமா? எந்த தாக்கம்? வெயில் தாக்கம். பாசிட்டிவா ஒரு பிஜேபிக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு சேலஞ்ச் கொடுக்குறேன். பிஜேபி நிக்க சொல்லுங்க சேலத்துல பிஜேபி நிக்கட்டும், பாசிட்டிவா நெகட்டிவா நானே காட்டுறேன் போதும். அப்போசிஷன் ஏங்க அப்போசிஷன் பார்ட்டி எல்லாம் வேண்டாங்க, சேலத்துல நிக்கட்டோங்க, நான் தனியால தோக்கடிக்கிறேங்க, நான் எலெக்ஷன்ல நிக்காம தோக்கடிக்கிறேங்க. ஏன் எப்படி சொல்றீங்க? நீங்க தான் எலெக்ஷன்ல நிக்க போறீங்க. நான் நிக்க போறது இல்ல, பிஜேபி நிக்க போகுது. எந்த ஒரு கழுதையை கூட நிக்க வச்சு ஜெயிக்க வைப்பேன். ஏன் அப்படி சொல்றீங்க? அந்த அளவுக்கு என்ன? ஆமா, அந்த அளவுக்கு மோசமான கட்சிங்க. அந்த அளவுக்கு செல்வாக்கும் கம்மியா இருக்கு, மோசமான கட்சி இது. சில பணக்காரங்க மத்தியில் தான் செல்வாக்கு இருக்கும். இந்த பனியா இருப்பாங்கல்ல எங்க சமூகத்துல, பனியா சமூகத்துல, அப்புறம் இந்த சௌராஷ்டிரா சமூகத்துல இந்த வியாபாரிகள் எல்லாம் இருக்காங்கல்ல, பணத்துக்கு ஆசைப்பட்டு அப்படியே கடலாம் திறந்து வச்சிருப்பாங்க பாருங்க. அவங்களுக்கு வேணா கொஞ்சம் மோதி மேல ஒரு பற்றா இருக்கும். ஏன்னா அந்த வன்மம், அந்த பணம் சம்பாதிக்கிற யுக்தி, அது வேணா பிடிச்சி அவங்களுக்கு வேணா ஹீரோவா வர்ஷிப் பண்ணலாம். இப்ப எலெக்ஷன் பாட்டில் எப்படி அடிச்சிருக்கான் பாடுறாப்பா சாமின்ட்டு. 12,000 கோடி அடிச்சு விட்டாரு,
பிஎம் கேர் ஃபண்ட்ல அவ்வளவு பணத்தை சேர்த்திக்கிட்டாரு. இதெல்லாம் எங்க ஸ்டேட் ஆளுங்க தான் பிடிக்கும். பணக்காரங்கனாவே அப்படியே மகிழ்ச்சி போவாங்க. சாமானிய மக்கள் அப்படியெல்லாம் போறது இல்லை. கடை போடுவான், விலைவாசிக்கு என்ன பண்ணியிருக்காங்க, எங்க ஹாஸ்பிட்டல் எப்படி நடக்குது, எங்களுக்கு என்ன மாதிரி சலுகை பண்ணி கொடுக்குறாங்க, எங்களுக்கு எந்த மாதிரி சர்வீசஸ் அலோகேட் பண்றாங்க. லாங் டேர்ம்ல இப்ப இந்த ரோடு பிஜேபி வந்து ரோடோட போட்டோ போட்டுட்டு இருக்கு தொடர்ந்து. எவ்வளவு கூம்பிட்டியாமலாம் இருப்பாங்க, பசங்களுக்கு அறிவு இல்லாம இருக்கு. டோல் ரோட்ஸ் ஆரம்பிக்கும் போது 50 காசு இருந்தது பர் கிலோமீட்டருக்கு 50 பைஸ் 60 பைஸ் 70 பைஸ்ல ஆரம்பிச்ச டோல் ரோடு இன்னைக்கு 4 ரூபாய்க்கு மேல நிக்குது. எக்ஸ்பிரஸ் வேக்கு 8 ரூபாய்க்கு மேல இருக்கு. கொஞ்சம் கூட அறிவு வேணாம். நம்மள எவ்வளவு லூட்டி அடிச்சிட்டு இருக்கான். ஹையஸ்ட் டாக்ஸ் நம்ம கிட்ட இருந்து புடுங்குறாங்க. அந்த டாக்ஸ் நம்ம கிட்ட இருந்து புடுங்கிட்டு அதை செலவு பண்ணக்குள்ள அதுல கரப்ஷன். ஒரு பிரிட்ஜ் வெஸ்ட் பெங்கால்ல விழுந்ததுக்கு தீதி சொன்னாலு யாரு? மோடி. வெஸ்ட் பெங்கால்ல ஒரு பிரிட்ஜ் விழுந்தது. குஜராத்ல அதுக்குள்ள 20 பிரிட்ஜ் விழுந்துருச்சு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்ல எல்லாத்துலயும் கோல்மாலு, மெகா கோல்மாலு. ஒரு குவாலிட்டியில ஒரு மண்ணாங்கட்டியில பிரிட்ஜ் விழுவுது, அங்கே ஓட்ட ஆயிடுது, ரோட்ல ஓட்ட ஆயிடுது. நேஷனல் ஹைவேஸ்ல ஒரு கேப்ஸ் சொல்லுவாங்க, லைட்டா கொஞ்சம் கேப் இருந்தா கூட ஆக்சிடென்ட்க்கு பெரிய வாய்ப்பு ஆயிடுது. அது கண்டமணிக்கு கிடக்குது. ரேபிஸ்ட் சப்போர்டர், ரேபிஸ்டுக்கு எவனும் சப்போர்ட் பண்ணுவானா? இந்த கட்சியில பண்றாங்க. அக்யூஸ்டா இருந்தா கூட சப்போர்ட் பண்றாங்க, சார்ஜ் ஷீட்டடா இருந்தாலும் சப்போர்ட் பண்றாங்க, கன்விக்டட் ஆனாலும் சப்போர்ட் பண்றாங்க. என்னதான் பார்த்து இவருக்கு செல்வாக்கு வரப்போகுது சொல்லுங்க பாக்கலாம். மக்களை கோவையில் என்னாச்சு? கோவை ரோட் ஷோல யாரு அவர் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்ல யாரு இன்வைட் பண்ணாங்களோ, யாரு வர வச்சாங்களோ ஸ்டார்டிங் பாயிண்ட்ல, அவங்க தான் பாய் சொல்லி விட்டாங்க. கரெக்டா ஆரம்பிச்சாருல அவரு. அப்போ ஹாய் பாய் சொன்னார்ல மோடிஜி, வாங்க வருகை யார் சொன்னாங்களோ, யார் ஆர்த்தி காமிச்சாங்களோ, லாஸ்ட்ல அவங்க தான் போய் பாய் சொல்லி விட்டாங்க. மரியாதை தானே? ஆமாங்க. ஃபர்ஸ்ட்ல எந்த கிரௌட் இருந்ததோ லாஸ்ட் வரைக்கும் அந்த கிரௌட் நடந்தே போச்சு. அது வரைக்கும் ஒரே கூட்டம் தான். அதான் தலைவா, ஒரே கூட்டம் தான் போச்சு. அவர் கூட எந்த கூட்டம் நின்னுச்சாங்க கோயம்புத்தூர்ல? கோயம்புத்தூர் மக்களே கடுப்புல இருக்கான். கடுப்புல இருக்காங்க கோவை மக்கள். ஆமாங்க. ரோட உடைச்சிட்டு அங்க செக்யூரிட்டிக்கு பண்ண இவங்க பண்ண செக்யூரிட்டிக்கு அலும்பு. கூட்டம் வராம கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைங்களா கூட்டம் வந்து நிக்க வச்சுட்டாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைங்க போய் நாங்க மோதியை பார்க்க போகணும்னு சொன்னாங்களா? இல்ல சொன்னா மட்டும் அப்படியே கூட்டு போயிடுவாங்களா? டீச்சர்ஸ் போய் காமிச்சிருக்காங்க. வானகேடு வெக்க கேடு. இவருக்கு என்ன போச்சு? அப்ப வீடு சொத்து இல்ல. இது நம்ம இந்தியன் ஏர்போர்ஸோட ஹெலிகாப்டர்ல வராரு, மனுஷன் இறங்குறாரு. பிஜேபி எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணும் போது எலெக்ஷன்ஸ்க்கு அவங்க பணத்தை யூஸ் பண்ணோம், பிரைவேட் சார்ட்டர் யூஸ் பண்ணோம். அதுக்கு சாகேத் கோகலே கேஸ் கொடுத்திருக்காரு. இப்போ ராஜ்யசபா எம்பி இருக்காரு ஒருத்தர், சாகேத் கோகலே. அவர் ஒரு கேஸ் கொடுத்திருக்காரு. இப்போ இந்தியன் ஏர்போர்ஸோட சாப்பர் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காருன்ட்டு. ஒரு பிரைம் மினிஸ்டர் பண்ணலாம், ஒரு அரசுல இருக்க பண்ண முடியாது. நோ சாரிங்க, எலெக்ஷன் கேம்பெயின் பண்ண முடியாதுங்க. பே பண்ணும். கவர்மெண்ட் ஹெலிகாப்டர் இருக்கு, இந்தியன் ஏர்போர்ஸ் ஹெலிகாப்டர் யூஸ் பண்ண முடியாது, மிலிட்டரி சாப்பர்ஸ் யூஸ் பண்ண முடியாது. அது தப்பு. அது எப்படி யூஸ் பண்ணலாம்? அப்புறம் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் என்ன இருக்கு? கோவையில பிஜேபி வளர்ச்சி வந்துட்டு இருக்குல்ல, செல்வாக்கு உயர்ந்துட்டு இருக்குல்ல, அது எப்படியா இந்த தடவை ஜெயிச்சிடணும்னு பாக்குறாங்க. அதுதான் பிரைம் மினிஸ்டர் வராரு. ஆமாங்க, அவங்க அப்படிதாங்க பாப்பாங்க. அவங்க நாங்க ஜெயிக்கணும் தான் ஆசைப்படுறாங்க. 40 சீட்டும் அவங்களுக்கு கிடைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. எழுதி வச்சுக்கோங்க, இவர் பண்ற கூத்துக்கு இந்த எலக்ட்ரல் பாண்ட் ஒன்னொன்னு வந்து வெளியே வந்துட்டு இருக்குல்ல. இப்போ மக்களுக்கு ஏதோ ஹானஸ்ட் அண்ணாமலை நினைச்சுக்கிட்டாங்க. இங்க பாவப்பட்ட மக்கள் மோடி ஏதோ ஹானஸ்ட்னு நினைச்சுக்கிட்டான். இப்ப அந்த பிம்பம் ஃபுல்லா உடஞ்சு போச்சு. கட்டதுக்கு சார் வாங்கினது பிரச்சனை இல்லை சார், நிஜந்தன் சார். புரிஞ்சுக்கோங்க, எலக்ட்ரல் பாண்ட்ஸ் புரிஞ்சுக்கோங்க. நம்ம டொனேஷனுக்கு எதிர்த்தா இல்ல. கட்சிக்கான டொனேஷன் வாங்க கூட அப்படின்னா நம்ம சொல்லவே வரல. கட்சி டொனேஷன் வாங்கும். ஆனா இங்க வெளிப்படையா நாங்க வந்து இடி ரேட போடுவோம், இடி ரேட போட்டு பணத்தை புடுங்குவோம். அது எப்படி பண்ண முடியுது இவங்கனால? எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலியம் பண்ண முடியுது. எலக்ட்ரல் பாண்ட்ஸ் யார் கொண்டு வந்தா? மோடி அரசாங்கம் கொண்டு வருது. எதுக்காக கொண்டு வருது? லூட்டி அடிக்கிறதுக்காக. இன்கம் டாக்ஸ் ரேட் விடுவோம், சிபிஐ ரேட் விடுவோம், இடி ரேட் விடுவோம். அவங்களை அனுப்பிச்சதுக்கு அப்புறம் பேரம் பேசுவோம். ஒரு இடத்துல டாரண்ட் ஃபார்மான்ட் ஒரு கம்பெனி 285 கோடி வந்து கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய காசு ப்ராப்பர்ட்டி டாக்ஸ்ல. இதுல ப்ராப்பர்ட்டி டாக்ஸ்ல 285 கோடி வரணும். நீ 285 கோடி கட்டாத, 185 கோடி எங்களுக்கு கட்டு, 100 கோடி நீ வச்சுக்கோன்ட்டு எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ல வாங்கிட்டாங்க. இது எவ்வளவு தப்பு தெரியுமாங்க? சரி, இல்ல ஃபர்ஸ்ட் இது புரிஞ்சுக்கோங்க. எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வந்து இவன் கொண்டு வரான்னா டிரான்ஸ்பரன்சி எல்லாம் கொண்டு வரான், பணம் புடுங்கிறதுக்கா கொண்டு வரான். சோ அதனால எல்லாம் கட்சி வாங்கியிருக்குன்னா அதை நான் பேச முடியாது. இப்போ நான் ஒரு கேட்கிறேன், டிஎம்கே மேல குற்றச்சாட்டு இருக்கு, நீ 600 crores வாங்கினு. நானும் அதை பார்த்தேன் பட்டியல. அதுல அதிகமா கொடுத்தது லாட்டரி கிங் மார்டின் தான். டிஎம்கே அவங்க கிட்ட காசை வாங்கி இங்க லாட்டரி பேனை தூக்கி இருந்தா ஆமா தப்பு பண்ணிருக்க நம்ம சொல்லலாம். கரெக்டா இருக்கு, புரிஞ்சுதா? இது இப்போ அவங்க கிட்ட காசை வாங்கிட்டு இந்த லாட்டரி பேன் உனக்கு இல்லைன்னு சொன்னா நம்ம ஆமா அக்யூஸ் பண்ணலாம். அவன் கொடுத்துருக்கான் டிஎம்கே கிட்டே, நீங்க ஏதோ தக்கவீங்களா, என்ன டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காங்களா, லூட்டி அடிக்கிறாங்களா, இந்த பிஜேபி கிட்ட இருந்து காப்பாதுதான் அவன் கொடுத்துருப்பான். ஆனா லாட்டரி பேன் இவங்க எடுக்கல, தொடர்ந்து வந்து ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லாட்டரி பேன் எடுக்க மாட்டோம்,
ஆன்லைன் கேம்பிளிங்கும் நாங்க அலோவ் பண்ண மாட்டோம்ட்டு தொடர்ந்து டிஎம்கே இதுல உறுதியா இருக்கு. நல்லது தானே. இவ்வளவுதான். இந்த சின்ன டிஸ்டிங்ஷனை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா போதும் மக்கள். சரி, அது மக்களுக்கு புரிய வைக்க முடியும் நினைக்கிறீங்களா? மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. எனக்கு கண்டிப்பா அறிவு இருக்குன்னு நினைக்கிறேன். சில மக்கள் முட்டாளாவும் இருக்காங்க இந்தியால. கடனா இது கோயம்புத்தூர் ரோட் ஷோல போய் தமிழகத்துல மாற்றம் வருமானு போட்டிருக்கான். டே, ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன் இல்லடா இது. ஒரு 2 இளைஞரை நிக்க வச்சுட்டான். ஒரு பொண்ணு ஒரு பையனை நிக்க வச்சு, நான் வந்து கிராஜுவேட்டு, எனக்கு எல்லாம் தெரியும், நான் வரலன்ட்டு பேசிவிட்டு இந்த திராவிட ஆட்சி மாறணும், நாங்க ஓட்டு பிஜேபிக்கு போடுவோங்கிறான். டே பைத்தியக்கார, ஸ்டேட் எலெக்ஷன் இல்லடா, லோக்சபா எலெக்ஷனு. ஸோ அந்த மாதிரி கிறுக்கங்களும் நிறைய பேர் இருக்குங்க இங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அதை நம்ம வந்து அவங்கதான் மெஜாரிட்டின்னு நினைச்சு நம்ம பேச வேணாம்ல. இப்போ இன்னைக்கு ஒரு 8000-9000 பேர் போயிருக்காங்க மோடி கூட்டத்துக்கு. சரிங்களா? 8000-9000 பேர் போயிருக்காங்க. பந்தல் கிண்டல் போட்டு பெரிய பாமக அன்னைக்கு தான் கூட்டம் சேருது. இப்ப நானே ஆர்கனைஸ் பண்ண 2-3 ஈவெண்ட்ல 2000-3000 பேருக்கு மேல வந்திருக்காங்க. நான் ஆர்கனைஸ் பண்ற ஈவெண்ட்ல 2 நாள் ஈவெண்ட்ல ஒரு பைசா செலவு பண்ணாத ஈவெண்ட், அதுல 2000-3000 பேர் வந்துடுறாங்க. ஸோ அதனால இந்த 8000-9000 பேர் வர்றது ஒரு பெருசா, நீங்க வந்து ஒரு பிரதமருக்காக வர்றது வந்து பெருசா ஐயோ கொங்கு மண்டலம் பேசுனீங்கன்னா அப்புறம் ஒன்றும் ஆவாதுல. நீங்க ரொம்ப கம்மியா சொல்லி நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 25,000-50,000 பேர் வந்திருப்பாங்கல்ல? இல்லங்க சார், நான் எப்படிங்க கம்மியா சொல்றேன்? எடுத்து பாருங்க, ஃபிகர்ஸ் 10,000 மேல தாண்டலங்க. ரொம்ப உள்ள வரதுக்கு ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் நிறைய இருந்திருக்கும், அதெல்லாம் வந்திருக்க மாட்டாங்க. இப்படின்னா அப்படிலாம் இப்படி இப்ப 3300 கிலோ ட்ரக்ஸ பிடிச்சாங்களா குஜராத் கோஸ்ட்ல? பாரு, நாங்க பிடிக்கிறோங்கிறான். ஏதோ ஒரு ஜாஃபர் சாதிக்கு சம்பந்தப்பட்டிருக்கு சொல்லி 50 கிலோ ட்ரக்ஸ் வந்து எங்க பிடிச்சாங்க? எங்க? டெல்லியில பிடிச்சதுக்கே தமிழ்நாடு பெரிய இதுன்றாங்க. ஒரு பைத்தியக்காரன் செவ்வாப்பேட்டையிலங்க 45 கிராம் ஏதோ ஒரு ஸ்டாம்ப் வச்சு பிடிச்சிட்டாங்க. 45 கிராம் மட்டும் தான். அவனு பைத்தியக்காரன் ஒரு செகண்ட் ஹேண்ட் ஆக்டிவால சுத்திட்டு இருக்கான். பொண்டாட்டி விட்டுட்டு போயிட்டான்ட்டு ஏதோ ஒரு டிப்ரெஷன்ல ஏதோ சாப்பிட்டுட்டு இருப்பான் போல. அவனை பிடிச்சி அவன் தான் கிங் பின்னுங்கிறாங்க இந்தியாவுக்கே. அவன் சந்து முந்தல வாடகை வீட்டுல இருக்கான் செவ்வாப்பேட்டையில. சோ இது அந்த மாதிரி கதை ஆகிட்டு இருக்கு. எங்களுக்கு வந்தா லட்டு, உனக்கு வந்து அதுக்கு சாக்கடைன்னு சொல்ற மாதிரி இருக்கு. சுபாஷ் ரொம்ப தெளிவா இருக்கலாம். நம்ம கூட்டம் இங்க தமிழ்நாட்டுல அவருக்கு வருதுன்னா பணத்தை கொடுத்து மக்கள் வருவாங்க, சேர்த்துறான். அதுல எனக்கு சந்தேகம் இல்லை, எனக்கு டவுட் இல்லை. ஆனா எப்படி வந்து கட்சிகள் கிட்ட கெஞ்சிட்டு ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க? எவ்வளவு கெஞ்சிற நிலைக்கு போயிட்டாங்க. யார்கிட்ட கெஞ்சிறாங்க? எல்லாம் கியூல நின்னாங்கல்ல. யாரு? ஜான் பாண்டியது, கேசி சண்முகம், அப்புறம் இவர் யாரு இன்னொருத்தர் பேருனா பாரிவேந்தர், அப்புறம் யாரு ஜி கே வாசனு, இப்ப புதுசா அன்புமணி ராமதாஸ் சேர்ந்திருக்காரு. பாமகவுக்கு ஒரு விஷயம் ரொம்ப கிளியர் ஆயிடுங்க. பிஜேபிக்கு கண்டிப்பா பாமக உள்ள வந்ததுனால லாபம் இருக்கு. ஆனா பாமகக்கு இருந்த ஓட்டு போயிடும். பாமகக்கு பெரிய நஷ்டம். இது ரொம்ப கிளாரிட்டியோட பிஎம்கேயோட செகண்ட் லெவல் லீடர்ஸ்க்கு அனைவருக்கும் தெரியும். பிஜேபிக்கு லாபமா போகுது, எங்களுக்கு நஷ்டம் போகுது, அவங்களுக்கு கிளியரா தெரியும். ஸோ எந்த அலையன்ஸ் இல்லாம பாருங்க, வெயிட் பண்ணுங்க, நீங்க பாருங்க, எலெக்ஷன் ரிசல்ட் வந்துட போகுது. ஆனா திமுக ரொம்ப பலமா இருக்கு, அதிமுக அந்த அளவுக்கு கூட்டணி இல்லை. அப்படின்னா திமுக சவால் கொடுக்கிற ஒரு அணியா பாஜக தான் இருக்கும். ஒரு முக்கியமா கோவை, நீலகிரி, திருப்பூர், ராமநாதபுரம், கன்னியாகுமரி இந்த மாதிரி இடங்கள்ல ஒரு பெரிய ஃபைட் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியா பாஜக அணி தானே இருக்கும். ஏங்க இவங்க மானம் கெட்டு போய் கன்னியாகுமரி நிக்க வச்சது காங்கிரஸ் எம்எல்ஏ நிக்க வச்சிருக்காங்க. எங்க ஆளுக்கு எந்த கெப்பாசிட்டி இல்ல, காங்கிரஸ் எம்எல்ஏ கெப்பாசிட்டி இருக்குன்னு நிக்க வச்சிருக்காங்க. இருக்கிறது போய் பெரிய சவாலுக்கு வாழுங்கிறீங்க பிஜேபிக்கு. பிஜேபி சவால் கொடுக்குற அளவுக்கு வராதுங்க. தமிழ்நாடு மக்கள் இந்த மாதிரி ஒரு காஜா கட்சியை எக்ஸெப்ட் பண்ணாது, ஜல்சா பார்ட்டி எக்ஸெப்ட் பண்ணாது, ரேபிஸ்டுக்கு சப்போர்ட் பண்ணவன் எக்ஸெப்ட் பண்ணாது, ஓப்பனா கரப்ஷன் பண்ற கட்சியை எக்ஸெப்ட் பண்ணாது, லூட்டி அடிக்கிற கட்சி எக்ஸெப்ட் பண்ணாது, வெறுப்பு அரசியல் பண்ற கட்சி எக்ஸெப்ட் பண்ணாது. இங்க கிறிஸ்டியன், முஸ்லிம், ஹிந்துஸ் எல்லாம் சேர்ந்து போயிட்டு இருக்கோம், நல்லா வாழ்ந்துட்டு இருக்கோம், அமைதியா இருக்கும். இந்த அமைதி பூமியை வந்து கெடுத்து குட்டிச்சோறு ஆக்கிறதுக்கு ஒருபோதும் இங்க தமிழ்நாடு மக்கள் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒரு சின்ன மைனாரிட்டி அலோவ் பண்ணுவாங்க. அந்த 3%, 5%க்குள்ள இவங்க விளையாண்டுக்கலாம். சரி, இப்போ இன்னைக்கு இருக்கிற நிலைமையை பொறுத்த வரைக்கும் நீங்க வடநாடு பத்தி சொல்லிட்டு வந்தீங்க. அதுக்குள்ள நான் தமிழ்நாட்டுக்கு உங்களை கொண்டு வந்துட்டேன். உத்தரப்பிரதேசல ஒரு அணி உருவாகிருச்சு. கடந்த முறை வென்ற அளவுக்கான இடங்கள் வர வாய்ப்பில்லைன்னு சொல்றீங்களா? ஷுவரா 100% வராது. பீகார்ல கூட தேஜஸ்வி யாதவோட கொடி பயங்கர உச்சத்துல பறந்துட்டு இருக்கு. தேஜஸ்வி யாதவ் கொஞ்ச நாள்லயே டெபுட்டி சீஃப் மினிஸ்டரா இருந்து பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பீகார் மக்கள் பார்த்திருக்காங்க. ஸோ பீகார்லயும் சரி, யூபிலையும் சரி, பிஜேபி cannot deliver previous results. அது ஷுவர் கேரண்டியோட எழுதி வச்சுக்கலாம். இந்த
சொல்லுங்க பீகார் பத்தி சொல்லுங்க. மகாராஷ்டிரால பிஜேபிக்கு வாய்ப்பே இல்லைங்க. இட் வாஸ் ஆல்வேஸ் a வீக் சைடு. இந்த தடவை அவங்க பண்ண துரோகத்துக்கு ஏக்நாத் ஷிண்டே கேம்பே இவங்களை துரத்தி விட்டுருவாங்க. சிவசேனா கேம்ப் இல்ல, ஏக்நாத் ஷிண்டே கேம்பை துரத்தி விட்டுரும். அந்த பக்கம் அஜித் பவார், இந்த பக்கம் ஏக்நாத் ஷிண்டே. மகாராஷ்டிரா மக்கள் வந்து கொந்தளிப்புல இருக்காங்க, பிஜேபி மேல பயங்கர கொந்தளிப்புல இருக்காங்க. மேட்டர் ஆஃப் டைம் பாருங்க, இந்த தடவை என்சிபி, காங்கிரஸ், சிவசேனா சேர்ந்து வருது. ரிசல்ட்ஸ் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இன்னும் நாள் இருக்கு நிறைய, இன்னும் 2 மாசம் இருக்கு தேர்தல் முடியறதுக்கே. அதான் சொல்றேன், 2 மாசம் இருக்கு, வெயிட் பண்ணி பாருங்க. நீங்க தான் கொங்கு மண்டலம், நீங்க தான் எலெக்ஷன், நீங்க அதுக்கு சொல்றேன் நான். வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ், பேஷன்ஸ். கொங்கு மண்டலத்துல பிஜேபிக்கு ஒரு ஸ்ட்ராங் ஹோல்ட் இருக்குல்ல, மறுக்க முடியாதுல்ல. நீங்க கொங்கு மண்டலத்துக்கு ஸ்ட்ராங் ஹோல்ட் இருக்கு ஏங்க? அந்த அண்ணாமலை மேல இதே கொங்கு மண்டலத்துல கேஸ் போட்டிருக்க, அண்டா குண்டா கழட்டி விட்டு ஹைகோர்ட் போறாரு, சுப்ரீம் கோர்ட் போறாரு, என்ன காப்பாத்துங்க ஒரு ட்ரையல் நிக்க முடியல இந்த கொங்கு மண்டலத்துல வந்து அவர்னால. கொங்கு மண்டலம் ஸ்ட்ராங் பெல்ட் தான்ங்கிறீங்க, வந்து நிக்க வேண்டியதான். சின்ன கேஸ் தான் போட்டிருக்கேன் அவர் மேல. ஒரு கோர்ட்ல வந்து நிக்கிறதுக்கு அவ்வளவு பயந்து போறாரு. ஹைகோர்ட் காலை பிடிக்கிறாரு, சுப்ரீம் கோர்ட் காலை பிடிக்கிறாரு. அதுக்கு சட்டப்பூர்வமான வாய்ப்புகள் பயன்படுத்திக்கலாம்ல. நான் அதுக்கு வேணாம் சொல்லியே, நான் இல்லீகலா பண்றாரு சொல்லியே. ஆனா பாருங்க, நான் சொல்லிடுறேன், என் மேல 18 கேஸ் போட்டிருக்காங்க. இது வரைக்கும் ஒரு கேஸ்ல ஸ்குவாஷ் கேட்டது இல்லை. நான் ஒரு கேஸ்ல ஸ்குவாஷ் கேட்கல. கோர்ட்ல கேஸ் நின்று ஜெயிச்சிருக்கேன். ஸோ அதனால கொஞ்சம் ஒரு தைரியமா இருக்கணும் மனுஷன். அப்புறம் சும்மா வெத்து பேச்சு பேசக்கூடாது. கொங்கு மண்டலம் நாங்க ஸ்ட்ராங்கு கிரீன் எல்லாம் பேசக்கூடாது. இங்க வந்து கோர்ட்ல நிக்கிறதுக்கே ட்ரௌசர் கலந்து போகுது. நான் என்ன பண்ண முடியும்? சரி, அப்போ வேற மாநிலங்கள் சொல்லுங்க. நீங்க பீகார்ல தேஜஸ்வி யாதவ் நல்லா பெர்ஃபார்ம் இல்ல, பீகார் யூபி போச்சு. பீகார் யூபி கண்டிப்பா அடி. இந்த மகாராஷ்டிரா கண்டிப்பா அடி. குஜராத்ல ஆம் ஆத்மி பார்ட்டி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு, காங்கிரஸும் சேர்ந்திருக்காங்க. சோ அங்கேயும் நல்ல வாய்ப்பு இருக்கு. குஜராத்ல சொல்றேன், குஜராத் ஸ்வீப், பிஜேபி ஸ்வீப் பண்ணிடும். எங்க லாஸ்ட் டேர்ம்ல ஸ்டேட் எலெக்ஷன்ஸ்ல ஜிஎஸ்டி வந்த டைம்ல 100% சொல்றேன், அந்த சூரத் மட்டும் வேர் த ஹையஸ்ட் ப்ரொடெஸ்ட் டுக் பிளேஸ் அகைன்ஸ்ட் ஜிஎஸ்டி. சூரத் மட்டும் பிஜேபி ஜெயிக்க வச்சது. சூரத் மட்டும் பிஜேபி ஜெயிக்க வைக்கலன்னா ஆட்சியை கம்திருக்கும். பிஜேபி ஆட்சியை குஜராத்ல கம்திருக்கும். ஸ்வீப் இந்த தடவை பாருங்க என்ன ஸ்வீப் வருதுன்ட்டு. இந்த தடவை பாருங்க நீங்க எலெக்ஷன்ஸ்ல. ஐ எம் வெரி கான்பிடென்ட் எய்தர் மோடி வில் லூஸ் த எலெக்ஷன் ஆர் மேக்ஸிமம் மைனாரிட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ற மாதிரி தான் இருக்கும். இவருக்கு இந்த மெஜாரிட்டி பேச்சே இல்ல இந்த தடவை. நோட் பண்ணிக்கோங்க. மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் ஸ்ட்ராங் பாயிண்ட்ல இருக்காங்க. ஸ்ட்ராங் தான், அதுல நான் வந்து எது டவுட்டும் இல்லை எனக்கு. தே ஆர் ஸ்ட்ராங். மத்திய பிரதேஷ்லயும் ராஜஸ்தான்லயும் சத்தீஸ்கர்லயும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸ், ஒரிசா கோஸ் டு பிஜேடி. வெஸ்ட் பெங்காலையும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இதுவும் சொல்லிடுறேன், வெஸ்ட் பெங்காலையும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நார்த் ஈஸ்ட்ல கம்ப்ளீட் வைப் அவுட் இந்த தடவை. இந்த சிஏ கொண்டு வந்தாங்கல்ல, நார்த் ஈஸ்ட் வைப் அவுட். நோட் பண்ணிக்கோங்க, பிஜேபிக்கு வாய்ப்பே இல்லை. பீகார் கவர் பண்ணிட்டோம். ஜார்க்கண்டும் வைப் அவுட். ஹேமந்த் சோரனை பிடிச்சி உள்ள தள்ளது 100% ட்ரைபல் ப்ரைடை ஹர்ட் பண்ணியிருக்கு. கண்டிப்பா பதில் கொடுப்பாங்க. லெட்ஸ் கோ டு ஹரியானா. ஹரியானால இப்போ அதனால தான் கட்டரை மாத்திருக்காங்க. கட்டர் ரிசைன் பண்ணாரு. ஹரியானா, பஞ்சாப் பிஜேபி கம்ப்ளீட் ஸ்வீப் அவுட். வாய்ப்பே இல்லை, உள்ள கூட நுழைய விட மாட்டான். ராஜஸ்தான்ல 50-50 வரும் பிஜேபி காங்கிரஸ். ஏன்னா அந்த 450 ரூபாய் சிலிண்டர் கொடுத்து ஏமாத்திட்டாங்க. பிஜேபி ஸ்டேட் எலெக்ஷன்ஸ்ல 450 ரூபாய் சிலிண்டர் கொடுக்க போறோம்னாங்க. அதெல்லாம் அப்புறம் அல்வா காமிச்சிட்டாங்க. அப்புறம் நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டாங்க. ஸோ அங்க இருக்கிற மக்கள் கொந்தளிப்புல இருக்காங்க. தென் ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா பேலன்ஸ். இங்க வாய்ப்பு இல்லைங்க. கர்நாடகாவில் மேபி ஒரு 5-6 சீட் வரலாம். 5-6 சீட் வரும். நோட் பண்ணு, 5-6 சீட் வருங்க பாருங்க. நோட் பண்ணுங்க. அதுக்கு மேல எவ்வளவு சீட் வருங்கிறீங்க டோட்டலா? அதிகமா ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் ஃபார்ம் பண்ண முடியும். இல்ல எவ்வளவு சொல்லுங்க. இப்போ வந்து என்டிஏ வந்து 350+ இருக்காங்க, பிஜேபி 303 இருக்காங்க. எவ்வளவு ஜெயிக்க வாய்ப்பு? மைனாரிட்டி கவர்மெண்டா ஃபார்ம் பண்ண முடியும். என்டிஏ கவர்மெண்ட், பழைய என்டிஏ கவர்மெண்ட் வரும். அவ்வளவுதான். கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க. இன்னும் 2-3 இன்டர்வியூ எடுக்கல எலெக்ஷன் வர வரைக்கும். கரெக்டா சொல்றேன், ப்ரிசைஸா சொல்லிடுறேன். இப்ப நிறைய இன்டர்வியூ எடுக்கலாம். இப்ப இருக்கிற நிலைமையை பொறுத்த வரைக்கும் நீங்க என்டிஏக்கே மெஜாரிட்டி வராதுங்கிறீங்களா? என்டிஏக்கு மெஜாரிட்டி வரும். நான் சொல்றேன் இல்லைங்க, மைனாரிட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணா மெஜாரிட்டி வரணும். பிஜேபி மெஜாரிட்டியே வராது. மெஜாரிட்டி வந்தாதான் மைனாரிட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும் சார். என்டிஏ மெஜாரிட்டி வந்தாதான் மைனாரிட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். சோ இந்த தடவை பிஜேபி மைனாரிட்டி கவர்மெண்டா இருக்கும். என்டிஏ கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகும், பட் மைனாரிட்டியா இருக்கும். இல்ல தோத்துருவாரு. இல்ல அந்த அளவுக்கு பிஜேபி தோற்கடிக்கிற அளவுக்கு இந்தியா கூட்டணி ரொம்ப பலமானது இல்ல. வெயிட் பண்ணுங்க. ஏன் பலமா இல்ல? இந்த பக்கம் அந்த பக்கம் சார் 10% தான் இந்த பக்கம் அந்த பக்கம் போறது. அங்கிட்டு இங்கிட்டு 10% ஓட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் மாறிடுச்சுன்னா முடிஞ்சது கதை. அவ்வளவுதான். 37% வாங்கினாங்க.
10% டில்ட் இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா எந்த 10% டில்ட் இருக்குமா? அப்போ இந்தியா அலையன்ஸ்னால அந்த எஃபெக்ட் இருக்கும். சரி, பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுடைய கணிப்புகள் இன்னும் கூட பல பேட்டிகள் நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்தமைக்காக திரு பியூஷ் மனுஷ் மிக்க நன்றி. மிக்க நன்றி ஐயா.